Hi students, SLC Mathematics Chapter 7 Mensuration. Exercise 7.3 question number 1. A vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெசல் ஒரு பாத்திரமானது கீழே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்லையும் மேலே வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் ஷேப்லையும் இருக்கு. The diameter is 14 centimeter. ஸோ இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா it is 14. So diameter is 14 centimeter. So D equal to 14 centimeter. ஸோ இதில் இருந்து நம்ம ரேடியஸ் வந்து இதில் பாதி 7 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் இஸ் 13 சென்டிமீட்டர். அந்த வெசலோட டோட்டல் ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் இஸ் 13 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல். இப்போ நமக்கு ரேடியஸ் அப்படின்னா இப்போ இதுவும் ரேடியஸ் தான், இங்கேயும் ரேடியஸ் இருக்குது. ஸோ ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஆரை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், 7 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் ஹைட் 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சிலிண்டரோட ஹைட்டை நம்ம இதில் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வேணும் அப்படின்னா டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 13 தெரியும். அதிலிருந்து கீழே இருக்க 7 கழிச்சிடலாம். அப்போ சிலிண்டரோட ஹைட் வந்து 13 மைனஸ் 7 ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல். ஸோ கெப்பாசிட்டினா நத்திங் பட் வால்யூம் ஆஃப் த வெசல் கண்டுபிடிக்கணும். இந்த கம்பைன்டு ஷேப்பில் நமக்கு என்னென்ன கலந்துருக்குன்னா ஒரு ஹெமிஸ்பியரும் ஒரு சிலிண்டரும் கலந்துருக்கு. ஸோ இங்கே ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து இதனோட ரேடியஸ் வந்து காமன் தான். இந்த பாத்திரத்தோட மேலே இருக்கக்கூடிய ரேடியஸும் இந்த ஹெமிஸ்பியர் பார்ட்டோட ரேடியஸும் சேம் தான். ஸோ we have to find the capacity of the vessel. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் வெசல் வேணும்னா நம்ம செய்ய வேண்டியது we have to add volume of hemispherical part, ஹெமிஸ்பியரோடைய வால்யூமையும் சிலிண்டரோட வால்யூமும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இதனுடைய ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். we know volume of hemisphere எவ்வளோன்னு தெரியும்னா it is 2/3 pi r cube cubic units. volume of cylinder வந்து it is pi r square h cubic units. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we have 2/3 பையோட வேல்யூ 22/7 r cube காமன் ரேடியஸ் 7 தான். அப்போ r cube 7 into 7 into 7 ப்ளஸ் சிலிண்டருக்கு பையோட வேல்யூ 22/7, ரேடியஸ் வந்து காமன் தான், இட் இஸ் 7. ஸோ r ஸ்கொயர்னா 7 into 7. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 6. ஸோ இதில் 7 கேன்சல் பண்ணிடலாம், 7 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அது போக இதில் மீதி என்ன இருக்குன்னா 2 into 22 44, 7 7s are 49/3 plus 22 into 6, 6 2s are 12, remainder 1, 6 2s are 12 plus 1 13. So 44 into 49 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 44 into 49, 9 4s are 36, 3, 9 4s are 36 plus 3 39, 4 4s are 16, remainder 1, 4 4s are 16 plus 1 17, 6 9 plus 6 15, remainder 1, 7 plus 3 10, 10 plus 1 11, remainder 1. So it is 2156 by 3 plus 132. ஸோ இதனோட எல்சிஎம்மாக 3 எடுத்துக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் 2156 ப்ளஸ் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால்
3 2s are 6, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 2156ஓட ஒரு 396 ஆட் பண்ணுறோம். ஸோ 6 + 6 12, remainder 1, 6 6 + 9 15, remainder 1, 1 + 1 2, 2 + 3 5 2. ஸோ நமக்கு வந்து it is 2552 divided by 3. ஸோ இப்போ 2552 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 8s are 24, remainder 1 15, 3 5s are 15. So for 2 into 22 44, 7 7s are 49. 49 divided by 3 plus 22 into 7 into 6. ஸோ 7 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குன்னா 2 into 22 into 7 into 7 by 3 plus இங்கே 22 into 7 into 6. So equal to 2 22s are 44, 7 7s are 49 by 3 plus. ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ இங்கே வந்து 22 into 7 6 are 42. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 44 into 49, 44 into 49. ஸோ 9 4s are 36, remainder 3, 9 4s are 36 plus 3 39, 4 4s are 16, remainder 1, 4 4s are 16 plus 1 17, 6 9 plus 6 15, remainder 1, 4 4 plus 7 11, remainder 1 is 2156. So 22 into 42 கொடுக்கலாம். 22 into 42. So 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8, 4 2s are 8. 8 plus 4 12, remainder 1, it is 924. So substitute பண்ணா we have 44 into 49 is 2156 divided by 3 plus 22 into 42 is 924. ஸோ இது ரெண்டுக்கும் காமன் எல்சியமாக நம்ம 3 எடுத்துக்கலாம். அப்போ 2156 இந்த 3ஆல் 924 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 924 into 3, 3 4s are 12, remainder 1, 3 2s are 6 plus 1 7, 3 9s are 27. So it is 2772. 2772. ஸோ இந்த 2772 ஓட ஒரு 2156 ஆட் பண்ணுறோம். 8 7 plus 5 12, remainder 1, 7 8 9. So 2 plus 2 4, it is 4928. 4928 divided by 3. So 4928 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 4928 divided by 3. 3 1s are 3, remainder 1 19, 3 6 are 18, remainder 1, next number 2, 3 4s are 12, next number 8, so 3 2s are 6, remainder 2, 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். 3 6 times 18 2, ஸோ 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சரை நம்ம அப்ராக்சிமேட்லி 1642.666ன்னு போயிட்டு இருக்கனால 67 centimeter cube. So this is the volume of the vessel, that is capacity of the vessel. Thank you.